Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 7 alternating currentல இருந்து AC voltage applied to a capacitor டாபிக்க பார்க்க போறோம். இந்த கான்செப்ட் கொஞ்சம் ட்ரிக்கியா தெரியலாம், ஆனா ரொம்ப ஈஸியா எக்ஸாம்ல ஒரு மார்க்கும் போகாத அளவுக்கு நம்ம லைஃப் லாங் மறக்காம படிச்சுக்கலாம். சரி, ஒரு சிம்பிள் கேள்வியில ஆரம்பிக்கலாமா? நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க ஸ்மார்ட் போனோட டச் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? டச் ஸ்கிரீனா? ஆமா, ஒரு கிளாஸ் மேல விரல் வச்ச உடனே அது எப்படி கரெக்டா அந்த டச்ச கண்டுபிடிக்குது? அது எப்படி? ஸ்கிரீனுக்கு கீழே ஏதோ சென்சார்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கும் நம்ம படிக்கிற ஏசி கரண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ் தானே, அதுல எப்படி கரண்ட் பாஸ் ஆகும்? கெப்பாசிட்டர் இருக்கு. என்னது, கெப்பாசிட்டரா? ஆமா, நம்ம இன்னைக்கு படிக்க போற ஏசி வோல்டேஜ் அப்ளைட் டு அ கெப்பாசிட்டர் பிரின்சிபல் வச்சுதான் அதுவே இயங்குது. வெயிட், வாட்? அப்போ நான் ஸ்கிரீனை டச் பண்ணும்போது ஒரு கெப்பாசிட்டரை தான் டச் பண்றேனா? சீரியஸ்லி? எக்ஸாக்ட்லி. உங்க விரல்லையும் உங்க பாடியிலயும் நேச்சுரலா சார்ஜ் இருக்கு. நீங்க ஸ்கிரீனை டச் பண்ணும்போது அந்த சின்ன கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் மாறும். ஓ, இந்த சின்ன மாற்றத்தை அந்த சர்க்கியூட்ல போற ஏசி கரண்ட் வச்சுதான் போன் கண்டுபிடிக்குது. ஒரு டிசி கரண்ட்டை யூஸ் பண்ணா டச் ஆச்சு ஆகலன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆமா, ஆன் ஆர் ஆஃப் மாதிரி. கரெக்ட். ஆனா ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட் இருக்கிறதால தான் டேப், ஸ்வைப், பிஞ்ச் டு ஜூம் மாதிரி கண்டினியூஸான இன்டராக்ஷன்ஸை உணர முடியுது. வாவ், அது தெரியாம போச்சு. அப்போ இந்த டைனமிக் டச் ரெஸ்பான்ஸ்க்கு காரணம் ஏசி கரண்ட் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் தானா? இப்போ இந்த கான்செப்டை படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. சூப்பர். அப்போ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கெப்பாசிட்டருக்கு ஏசி வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் எப்பவுமே வோல்டேஜ்க்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடும். கரண்ட் முன்னாடி போகுமா? ஆமா, அதத்தான் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ்னு சொல்றோம். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எப்பவுமே ஒரு வயர்ல வோல்டேஜ் கொடுத்தாதான் கரண்டே வரும்னு தானே படிச்சிருக்கோம். புரியுது. இந்த குழப்பத்தை தீக்க ஒரு நல்ல அனாலஜி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய காலியான வாட்டர் டேங்க் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு எம்டி வாட்டர் டேங்க். அதை நம்ம நிரப்பணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பைப் கனெக்ட் பண்ணி வாட்டர் பம்பை ஆன் பண்ணணும். தண்ணி, அதாவது கரண்ட் உள்ள போக ஆரம்பிக்கும். கரெக்ட். இப்போ இங்க யோசிச்சு சொல்லுங்க, பைப்ல தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்ச உடனே டேங்க் ஃபுல் ஆகிடுமா? இல்ல, தண்ணி நன்னு உள்ள போக கொஞ்சம் கொஞ்சமா லெவல் ஏறும். எக்ஸாக்ட்லி. அந்த வாட்டர் ஃப்ளோ தான் நம்ம கரண்ட், அந்த வாட்டர் லெவல் தான் நம்ம வோல்டேஜ். அப்போ தண்ணி ஃப்ளோ, கரண்ட் உள்ள போன அப்புறம் தான் டேங்கோட வாட்டர் லெவல், வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறும்ல. ஆ, இப்போ புரியுது. ஃப்ளோ ஆரம்பிச்ச அப்புறம் தான் லெவல் பில்ட் ஆகும். அப்போ ஃப்ளோ தான் ஃபர்ஸ்ட். பர்ஃபெக்ட். அதனால தான் கரண்ட் லீட்ஸ் த வோல்டேஜ். டேங்க் ஃபுல்லா நிறைஞ்சிடுச்சுன்னா, அதாவது வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி உள்ள போற வேகமா குறைஞ்சு ஃப்ளோ நின்னுடும். அதாவது கரண்ட் 0 ஆயிடும். சூப்பரா புடிச்சிட்டீங்க. ஓகே, இந்த அனாலஜி சார்ஜிங்க்கு சரியா வருது. ஆனா ஏசில வோல்டேஜ் பாசிட்டிவும் ஆகும், நெகட்டிவும் ஆகும்ல. அப்போ டிஸ்சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகும்? ஆமா, தண்ணி வெளியே வருமா? பர்ஃபெக்ட் கொஸ்டின். அதுதான் ஏசியோட அழகே. ஏசி சைக்கிளோட அடுத்த அரை சுற்றுல நம்ம பம்பர் ரிவர்ஸ்ல ஆபரேட் பண்ற மாதிரி டேங்க்ல இருந்து தண்ணி வெளியே வரணும். ஓ, ஓகே. டிஸ்சார்ஜிங் ஆனாலும் சரி, எப்பவுமே ஃப்ளோ, அதாவது கரண்ட் தான் அந்த லெவல் சேஞ்ச்க்கு, அதாவது வோல்டேஜ் சேஞ்ச்க்கு முன்னாடி நடக்குது. சூப்பர். இப்ப கிறிஸ்டல் கிளியரா புரியுது. கெப்பாசிட்டரோட இயல்பே அதை சார்ஜ் பண்ண கரண்ட் தேவைப்படுறதுனால கரண்ட் எப்பவும் வோல்டேஜ்க்கு முன்னாடி இருக்கும். இது ஒரு ரூல் இல்ல, அது கெப்பாசிட்டரோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க. இன்னொரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ஒரு பலூனை ஓதுறதா யோசிச்சுக்கோங்க. சரி. நீங்க காத்து ஊத ஆரம்பிக்கும் போது, அதாவது கரண்ட், ஏர் ஃப்ளோ ஸ்பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பலூன் பெருசாக ஆக, அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஊதுற ஸ்பீட் என்ன ஆகும்? ஸ்பீடு குறைஞ்சிட்டே வரும். கரெக்ட். ஃபுல்லா ஊதிங்க அப்புறம் காத்து உள்ள போறது நின்றுடும், கரண்ட் 0 ஆயிடும். அப்பவும் பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ லீட்ஸ் த பலூன் சைஸ். சோ இந்த பிசிக்கல் இன்ட்யூஷன் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, இப்போ இந்த உண்மைய நம்ம டெக்ஸ்ட் புக்ல எப்படி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் மொழியில சொல்றாங்கன்னு பாப்போம். இப்போ என்சிஆர்டி புக்ல இதை எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். செக்ஷன் 7.5ல இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸை கொஞ்சம் படிக்கிறீங்களா? கண்டிப்பா. The instantaneous voltage V across the capacitor is V equals QC. To find the current, we use the relation I equals dQ dt. This gives I equals dCV dt equals C omega Vm cos omega t.
Using the relation cos omega t equals sin omega t plus pi by 2, we have I equals Im sin omega t plus pi by 2, where the amplitude of the oscillating current is Im equals omega CVM. The term Xc equals 1 divided by omega c is called capacitive reactance. So the amplitude of the current is Im equals Vm by Xc. இதுல capacitive reactanceனு ஒரு புது வார்த்தை வருது. அதுனா என்ன? ரெசிஸ்டன்ஸ் மாதிரியா? இன்னொரு டவுட். சொல்லுங்க. எப்படி மேத்ஸ் வச்சு கரண்ட் கரெக்டா பிளஸ் பை பை 2 அதாவது 90 டிகிரிஸ் முன்னாடி வருது? ரெண்டுமே ரொம்ப நல்ல கேள்விகள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கெபாசிட்டரோட பேசிக் ஈக்குவேஷன் என்ன? சார்ஜ் Q ஈக்குவல்ஸ் CV. இது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சது. கரெக்ட். செகண்ட் கரண்ட்னா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், அதாவது I ஈக்குவல்ஸ் dq dt. இப்போ Qக்கு பதிலா CV-ய சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. I is equal to dV by dt. C ஒரு கான்ஸ்டன்ட். அதை வெளியே எடுத்துட்டோம்னா I is equal to C into dV by dt. பெர்ஃபெக்ட். இதோட அர்த்தம் என்னன்னா கரண்ட்ங்கிறது வோல்டேஜ் எவ்ளோ ஃபாஸ்டா மாறுதோ அதை பொறுத்து இருக்கும். வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாம ஸ்டெடியா இருந்தா என்ன ஆகும்? dV by dt 0 ஆயிடும். அப்போ கரண்ட்டும் 0 ஆயிடும். ஓ, அதனால தான் DC கரண்ட் கெபாசிட்டர் பிளாக் பண்ணுதா? பிரில்லியன்ட். நீங்க அடுத்த கான்செப்டே கனெக்ட் பண்ணிட்டீங்க. டிசில வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், சோ கரண்ட் இல்ல. ஏசில வோல்டேஜ் எப்பவும் மாறிட்டே இருக்கும், அதனால கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரி, இப்போ தேர்ட் ஸ்டெப். நம்ம அப்ளை பண்ற ஏசி வோல்டேஜோட ஈக்குவேஷன் என்ன? V is equal to Vm sin omega t. இப்போ நம்ம கரண்ட் ஃபார்முலா I is equal to C dV by dt ல அந்த V யோட வேல்யூவை வச்சு dV by dt ய கண்டுபிடிக்கணும். பேசிக் கால்குலஸ் தான். sin omega t யோட டெரிவேட்டிவ் என்ன? sin omega t யோட டெரிவேட்டிவ் omega cos omega t. சூப்பர். அப்போ நம்ம கரண்ட் ஈக்குவேஷன் I is equal to C Vm omega cos omega t ஆகிடுது. இங்க C Vm omegaங்கிறது கரண்டோட மேக்ஸிமம் வேல்யூ Im. So I is equal to Im cos omega t. ஓ சரி, வோல்டேஜ் சைன்ல இருக்கு, கரண்ட் காஸ்ல இருக்கு. ஆமா. இப்போ ட்ரிக்னோமெட்ரியில cos தீட்டாவை எப்படி சைன் வச்சு எழுதலாம்? cos theta is equals to sin theta plus 90 degree or sin theta plus pi by 2. இப்போதான் இந்த plus pi by 2 எப்படி வந்ததுன்னு புரியுது. அது கால்குலஸ்ல இருந்து வருது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரிஸ். இது யாரோ சொன்ன ரூல் இல்ல. பிசிக்ஸோட பேசிக் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து வர்ற ஒரு பியூட்டிஃபுல் ரிசல்ட். சரி, உங்க அடுத்த கேள்வி கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC. ஆமா, Im is equals to Vm Xc ன்னு பார்த்தோம். அது பார்க்க ஓம்ஸ் லால I is equals to VR மாதிரி இருக்கே. கரெக்ட் ஆப்சர்வேஷன். XC என்பது ஒரு கெபாசிட்டர் ஏசி கரண்ட்டுக்கு கொடுக்கிற ஆப்போசிஷன். ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி மாறாது. ஆனா Xc is equals to 1 omega c. இங்க ஃப்ரீக்வன்சி அதாவது ஒமேகா டினாமினேட்டர்ல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? டினாமினேட்டர்ல இருக்கிறதால ஒமேகா அதாவது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியானா Xc குறையும். கரெக்ட். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை ஈஸியா அலோவ் பண்ணும், லோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை ரொம்ப அப்போஸ் பண்ணும். எக்ஸலண்ட். அதுக்கு தான் ஏசில கெபாசிட்டர் ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஆனா டிசிக்கு அதாவது ஜீரோ ஃப்ரீக்வன்சிக்கு Xc ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் ஆயிடுது. சோ அதை பிளாக் பண்ணிடுது. இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகிருச்சா? எஸ், இப்போ ஃபுல் பிக்சர் கிடைச்சிருச்சு. ரொம்ப கிளியரா இருக்கு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாப்போம். NCERT எக்ஸாம்பிள் 7.4ல ஒரு 15 மைக்ரோஃபாரட் கெபாசிட்டரை 220V 50 Hz AC சோர்ஸ்ல கனெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் Xc கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா Xc equals 1 divided by omega c ல. ஆமா, ஒமேகாங்கிறது 2πf. அப்போ Xc equals 1 divided by 2πfc. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஓகே, Xc equals 1 divided by 2, 3.14, 50, 15, 10 to the power minus 6. கரெக்ட். இதை கால்குலேட் பண்ணா Xc approximately 225 ohms வரும். இப்போ RMS கரண்ட் IRMS எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சிம்பிள். ஓம்ஸ்லா மாதிரி IRMS equals to VRMS by Xc. அப்போ 220 divided by 212 which is about 1.04 amperes. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஆமா. இந்த டாபிக் அடுத்த நம்ம படிக்க போற LCR சர்க்கிட் டாபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இங்க இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஆப்போசிட் எஃபெக்ட்ஸ், இண்டக்டர்ல வோல்டேஜ் லீட்ஸ், கெப்பாசிட்டர்ல கரண்ட் லீட்ஸ் ஒன்னுக்கொன்னு கேன்சல் ஆகி ரெசனன்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ஃபுல் எஃபெக்ட் வரும். அத பத்தி அப்புறம் பாப்போம். சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க்க குறைக்கிற சில தப்புகளை பாப்போம். இது சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி. ஓகே. தவறு 1. கெப்பாசிட்டர் ஒரு ஓபன் சர்க்கிட், அதனால அது வழியா ஏசி கரண்ட் போகாது. ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்க டிசி கரண்டா கெப்பாசிட்டர் பிளாக் பண்ணுன்னு படிச்சிருப்பாங்க. அதையே ஏசிக்கும் அப்ளை பண்ண பாப்பாங்க. ஆமா, எனக்கும் கூட ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஆனா சரியானது என்ன? சரியானது. ஏசில வோல்டேஜ் கண்டினியூஸா மாறிட்டு இருக்கிறதுனால கெப்பாசிட்டரும் கண்டினியூஸா சார்ஜ் அண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். சரிங்க. இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் சைக்கிள் பிளேட்ஸ்க்கு நடுவுல கரண்ட் போகலனாலும் சர்க்கிட்ல ஒரு கண்டினியூஸ் கரண்ட் ஃப்ளோ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட கிரியேட் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா ஏசிக்கு கெப்பாசிட்டர் ஒரு க்ளோஸ்ட் ஸ்விட்ச் மாதிரி. ஓ, அப்ப நினைவு வச்சுக்க வேண்டியது, டிசியை பிளாக் பண்ணும், ஏசியை அலோவ் பண்ணும். புரிஞ்சுது. பர்ஃபெக்ட். தவறு 2. கெப்பாசிட்டர் ஆக்டிவா கரண்ட்டை தள்ளி விடுறதால தான் கரண்ட் முன்னாடி போகுது. ஆமா, லீட்ஸ்னு சொன்னதுமே கெப்பாசிட்டர் ஏதோ ஆக்டிவா வேலை செய்யுதுன்னு தான் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்ல. கெப்பாசிட்டர் ஒரு பாசிவ் காம்பனன்ட். நம்ம வாட்டர் டேங்க் அனாலஜியை மறுபடியும் யோசிங்க. டேங்க் ஆக்டிவா தண்ணியை இழுக்கல. ஆமா, பம்ப் தான் தண்ணியை தள்ளுது. அதே மாதிரி தான் கெப்பாசிட்டரோட இயல்பால வோல்டேஜை பில் பண்ண சார்ஜ், அதாவது கரண்ட் முதல்ல அந்த இடத்துக்கு போகணும். அதனால கரண்ட் முன்னேறுது. ஓகே, அப்போ வோல்டேஜை உருவாக்க கரண்ட் முதல்ல வேலை செய்யணும். கெப்பாசிட்டரோட ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை ஃபோர்ஸ் பண்ணுது. கரெக்டா? அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்களே சரியானது சொல்லியாச்சு. இந்த 2 தப்பையும் அவாய்ட் பண்ணாலே நிறைய மார்க்ஸ் சேவ் பண்ணலாம். சரி, எக்ஸாம்ல மறக்காம இருக்க சில ஈஸி ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட், ஒரு ஃபேமஸ் மினோமிக் ICE. ICE இதுல கெப்பாசிட்டர் Cல கரண்ட் I முன்னாடி வரும், அப்புறம் தான் வோல்டேஜ். EMFக்கு E யூஸ் பண்றோம். ஓ, I comes before E in C. IC. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அப்போ இண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டா ELன்னு வச்சுக்கலாமா? எக்ஸாக்ட்லி. அத நம்ம அடுத்த டாபிக்ல பாப்போம். இப்போ கெப்பாசிட்டருக்கு IC. அடுத்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ். சொல்லுங்க. கெப்பாசிட்டர்ல கரண்ட் கால் குவார்ட்டர் முன்னாடி ஓடும். குவார்ட்டர் டர்னுங்கிறது 90 டிகிரிஸை குறிக்குது. கரண்ட் 90 டிகிரிஸ் முன்னாடி ஓடுது. ஹாஹா, அது நல்லா இருக்கு. கரண்ட் கால் குவார்ட்டர் முன்னாடி ஓடும். ஃபைனலா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். கிளாஸ் ரூம்ல டவுட் வந்தா சீக்ரெட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க இடது கைய, அதாவது லெஃப்ட் ஹேண்ட வோல்டேஜ்னு நேரா வச்சுக்கோங்க. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரெயிட். இப்போ உங்க வலது கைய, ரைட் ஹேண்ட கரண்ட்னு வச்சு அதை 90 டிகிரிஸ் முன்னாடி, அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ திருப்பி காட்டுங்க. இது உங்க மைண்ட்ல விஷுவலா ரெஜிஸ்டர் ஆயிடும். கரண்ட் இஸ் அஹெட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார் வோல்டேஜ், ரைட் ஹேண்ட் 90 டிகிரீஸ் அஹெட் ஃபார் கரண்ட். சூப்பர். இது கண்டிப்பா மறக்காது. கிரேட். அப்போ இந்த டாபிக்கோட 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட்ஸை சம்மரைஸ் பண்ணிடுவோம். சரி, ஒரு பியோர் கெப்பாசிட்டிவ் சர்க்கிட்ல கரண்ட் எப்பவுமே வோல்டேஜ 90 டிகிரீஸ் ஆர் π/2 ரேடியன்ஸ் லீட் பண்ணும். இதுதான் கோர் கான்செப்ட். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC = 1/ωc தான் கரண்ட்டை லிமிட் பண்ணுது. ரொம்ப முக்கியமா, ஃப்ரீக்வன்சி அதிகமானா ரியாக்ஷன் குறையும், கரண்ட் ஈஸியா ஃப்ளோ ஆகும். ஒரு பியூர் கெப்பாசிட்டர்ல ஒரு ஃபுல் சைக்கிள்க்கு ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் 0 ஆகும். வெயிட், அந்த தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆவரேஜ் பவர் கன்சம்ஷன் 0னா அப்போ கெப்பாசிட்டர் எனர்ஜியை யூஸ் பண்றதே இல்லையா? நல்ல கேள்வி. அதாவது கெப்பாசிட்டர் ஒரு குவார்ட்டர் சைக்கிள்ல சோர்ஸ்ல இருந்து எனர்ஜியை வாங்கி அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும். ஓகே. ஆனா அடுத்த குவார்ட்டர் சைக்கிள்ல அந்த எனர்ஜியை திரும்ப சோர்ஸ்க்கே கொடுத்துடும். சோ நெட்டா பார்த்தா எந்த பவரும் லாஸ் ஆகாது. ஓ, வெறும் வாங்கி திரும்ப கொடுக்கும். அதனால ஆவரேஜ் 0. சூப்பர். ரொம்ப நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.comக்கு விசிட் பண்ணுங்க. அது ப்ராஃப் சாம் அப்படிதானே? ஆமா, PROFSAM.com. நன்றி. நன்றி.